இது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நிமோனிக்ஸ், இது ஃபுல்லாக நிமோனிக்ஸ் நம்ம மெமரைஸ் பண்ணணும். இதை மெமரைஸ் பண்ணால் தான் இந்த டேபிள்ஸ் வந்து இதை ஃபில் பண்ணணும். இது ஃபில் பண்ணால் இதை ஃபில் பண்ணிடலாம், இது ஃபில் பண்ணால் இதை ஃபில் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சும்மா நம்ம இதை கமெண்ட்ஸ் என்ன பண்ணுறோன்னு தான் இது. ஸோ வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா, இது வந்து டேட்டா பார்ட்டு, ஹேஷ்ன்றதுனா டேட்டா பார்ட்டு. அதில் வந்து என்னென்னா 8 பிட்டு 16 பிட்டுன்ட்டு இருக்கும். 2 இருந்துச்சுன்னா 8 பிட்டு, 4 இருந்துச்சுன்னா 16 பிட்டு. இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து அட்ரஸ், இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஏஎக்ஸ் பிஎக்ஸ் இதெல்லாம் ரெஜிஸ்டர்ஸ், அது ரொம்ப தேவையில்லை. நேம் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து ஜம்ப்பு இஃப் நோ கேரி L1 லேபிள், அது ஒன்றும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து L1 இருக்க இடத்துல வந்து 2 போடணும். அடிஷனுக்கு, சப்ராக்ஷனுக்கு வந்து 3 போடணும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். அடுத்து நம்ம உள்ள போகிறப்ப சொல்லிடுறேன். இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு இதை எழுதுவோம், அதுக்கப்புறம் இதை எழுதுவோம். ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதுறேன்னு சொல்கிறேன். இதில் ஆப் கோட் சீட்டு வந்து மேம் அனுப்பி வந்திருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 8085 இருக்கும், கீழே வந்து 8086 ஆப் கோட் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னதுன்னா மூவ் DL, #005, அதாவது டிஎல்லும் என்னது டேட்டா வந்து 8 பிட்டுக்குரிய டேட்டாவும் அதான் இங்கே பார்க்கணும். இங்கே பார்த்தோம்னா மூவ் DL 8 பிட்டுக்குரிய வந்து B2, இருக்குது. ஸோ B2, நம்ம கொடுத்துருக்க 00 போட்டணும். அடுத்து மூவ் SI, 1050 இருக்குது. ஸோ மூவ் SI, டேட்டா பார்ட்டு. ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே எங்கே இருக்குது? 16, இது வந்து 16 பிட் டேட்டா. ஸோ 16 பிட் டேட்டாவில் தேடணும். மூவ் SI, 16 பிட் இந்த இருக்குது. இல்லைன்னா BE போட்டு 2 டேஷ் போட்டிருக்காங்க. 2 டேஷ் எப்படி ஃபில் பண்ணணுன்னா, BE போட்டுட்டு 50 எழுதணும், அடுத்து தான் 10 எழுதணும். ஸோ பின்னாடி இருந்து எழுதணும். அது ஓகே. அடுத்து என்னென்னா, இந்த இது ஃபில் பண்ணது இல்லாமல் இதை வச்சு தான் இதை மெமரைஸ் பண்ணியிருக்கணும். இதே தான் இங்கேயும் எழுதி வச்சுருக்கு. ஸோ அதே தான். அடுத்து மூவ் AX, SIன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்ரஸ் பார்ட்டு AX. ஸோ AX, அட்ரஸ்ஸு இதில் பார்க்கணும். இதில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா அட்ரஸ் இது என்னென்னா, இது வெறும் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இங்கே வந்து SI கொடுத்துருக்காங்க. மூவ் AX, SI அது அப்படியே கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த மூவ் AX, 8B04 தப்பாக எழுதியிருக்கேன். 8B04 ஒரு நிமிஷம். இந்த மேனுவல் வந்து 8B04 இருக்குது. ஸோ அது அவ்வளோதான். அடுத்து வந்து DI, 1052ன்னு கொடுத்துருக்கு. இது வந்து தான், இதெல்லாம் கிடையாது. இந்த ஹேஷ்டேக் போட்டிருக்கேன். ஸோ ஸோ DIயில் 16 பிட்டு. ஸோ மேலே போகணும். DIயில் டேட்டா 16 பிட்டு. ஸோ BF போட்டிருக்கேன். இந்த 52 முதல் எழுதிட்டு அடுத்து 10 போட்டிருக்கேன். அடுத்து மூவ் BX, DI, அதுவும் இங்கே இருக்கும். இந்த இருக்கா மூவ் DX, BX, சரி இது இல்லை, இந்த இருக்கு மூவ் BX. ஒரு நிமிஷம். இதில் இந்த இருக்குது மூவ் BX, DI வந்து 8B1D. அதான் அந்த எழுதியிருக்கு 8B1Dன்னு. மேனுவலில் நான் சொல்கிறேன். அடுத்து என்னென்னா, ஆட் AX, BX. ஒரு நிமிஷம், நான் இந்த மேனுவலில் இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டோம். ஆட் AX, BX. அது ஆடு வந்து இங்கே தனியாக கீழே இருக்கும். ஆடு AX, BX அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 03C3 இந்த இருக்கா. 03C3. அடுத்து JNC L1. அடுத்து வந்து என்னென்னா JNC L1. ஒரு நிமிஷம். இந்த இருக்கா JNC லேபிள்னு கொடுத்துருக்காங்க. JNCக்கு வந்து 73 லேபிள் நான் சொன்னேன் 02 அடிஷனுக்கு. ஸோ இந்த இருக்குது JNC வந்து 7302. அடுத்து INCDL, அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும்.
நான் நடுவில் பாஸ் பண்ணிடுறேன், நான் தேடுறதெல்லாம். இந்த இருக்குது, இதில் தான் இதில் எது இருக்கும், ஐஎன்சிடிஎல் இந்த இருக்குல்ல, ஐஎன்சிடிஎல் வந்து FEC2. ஸோ அதான் FEC2 போட்டிருக்கோம். அடுத்து மூவ் AX மூவ் இது அட்ரஸ்ஸு, எத்தனை பிட் அட்ரஸ்ஸு, 16 பிட் அட்ரஸ்ஸு AX. அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்கா மூவு 16 பிட் அட்ரஸ்ஸு AX இங்கே இருக்குது, இந்த இருக்குது. அதுக்கு என்ன 8906 போட்டிருக்கோமா, 8906 போட்டு 2 டேஷ் போட்டிருக்காங்க அவங்க, 2 டேஷ் போட்டிருக்காங்க. அந்த 2 டேஷில் முதல் 54 எழுதணும், அடுத்து 10 எழுதணும். அடுத்தது என்னது, மூவு 16 பிட்டு DIன்னு நினைக்கிறேன், அது DI தான், சாரி DL தான். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு தெரியணும். இந்த இருக்குது 16 பிட்டு 88, 16, 2 டேஷ் கொடுத்துருக்காங்க. அந்த 88, 16, 2 டேஷில் வந்து 56 அடுத்து 50. அடுத்து HLTனா க்ளோஸ் பண்ணுறது, அதுக்கு எப்போயுமே F4. ஸோ ஸ்டாப். ஸோ இந்த சைடு எழுதிட்டோம், இது எழுதிட்டோம். அடுத்து இது எப்படி எழுதுறதுன்னு சொல்லித்தரேன். இது எப்போயுமே 1000ல் ஆரம்பிச்சிடணும். 1000ல் ஆரம்பித்து இங்கே வந்து 2 இருக்கா, ஸோ 2 போட்டு எழுதியிருக்கோம், ஸோ +2 1002. இங்கே 3 போட்டு எழுதியிருக்கோம், ஸோ +3 1005. இங்கே 2 போட்டு எழுதியிருக்கோம், +2 1007. இங்கே 3 போட்டு எழுதியிருக்கோம், 1009 வரையும் தான் வரும். 10ன்னு நம்பர் கிடையாது, 10 நம்ம போட முடியாது. அதுக்காக என்னன்னா இந்த இது பார்த்துக்கணும். ஏன்னா 10, பினா 11, C12, 13, 14, 15 வரையும் தான், F15 வரையும் தான். அதுக்கப்புறம் கிடையாது. F15க்கு அப்புறம் வந்து திருப்பி மாறிடும், அதாவது 1 இன்க்ரீஸ் ஆகிடும். அது நான் சொல்கிறேன் அது எப்படி. ஸோ வந்து எங்கே விட்டோம், ஸோ 7 + 3 வந்து 10ஆக மாறும். 10 வந்து A, இந்த இருக்குல்ல 10 வந்து A, ஸோ 1000 A. அடுத்து 2 இருக்குது BC, அடுத்தது 2 கூட்டினா C, அடுத்து 2 கூட்டியிருக்காங்க E. அடுத்து வந்து 2 கூட்டக்கூடாது, 2 கூட்டினா F வரையும் வரும், அடுத்து 15 வரையும் வரும். அதுக்கப்புறம் என்னென்னா இங்கே விட்டோம்ல 10 இங்கே வந்துடும். அந்த இது அடுத்த டிஜிட் மூவ் ஆகிடும். இது உனக்கு குழப்பிச்சுன்னா அடுத்து நார்மலாக தான் இருக்கும். 12, அடுத்து 15, அடுத்து இது 4 இருக்கா, அடுத்து 1 ஏனும். இது குழப்பிச்சுன்னா கால்குலேட்டரில் போட்டுடலாம். கால்குலேட்டரில் இருக்குன்னா ஒரு நிமிஷம். ஸோ கால்குலேட்டரில் எப்படின்னு சொல்கிறேன். மோடு பேஸ், இதில் வந்து இங்கே ஹெக்ஸ்ன்னு இருக்கும், ஹெக்ஸ் அமுக்கணும். ஹெக்ஸ் அமுக்கிட்டு இங்கே ஹெச்ன்னு மாறும். ஸோ 1000 + 2, சும்மா நார்மலாக கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். 1000 + 2, இது உனக்கு தெரியும் 1002. நமக்கு தேவை இங்கே தான் குழப்பம். இங்கே நம்ம இங்கே வந்துடலாம். 1000E + 2 அது கொடுத்து பார்ப்போம். 1000E இந்த இருக்குது, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இந்த இருக்கு E +2 10 வருதா, அதான் இங்கே. அடுத்து இது 1016 + 4 கொடுத்து பார்ப்போம். இது வருதா, அதான் இது. ஸோ இது ஃபில் பண்ணிட்டோம், இது ஃபில் பண்ணிட்டோம், இது ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே மூவ் கொடுத்துருந்தாங்கனாலே 2வது உள்ளதை தூக்கி ஃபஸ்ட்டில் போட போகிறோம். ஸோ இப்படி ஆரோ மார்க் வைப்போம், அதான் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கோம். இது தப்பாக எழுதியிருக்கு, இந்த பக்கம் தான் ஆரோ வரும் எல்லாத்துலேயும். எல்லாத்துலேயும் இப்படி தான் போட்டிருப்போம். மூவ் வந்தாலே 2வது உள்ள தூக்கி ஃபஸ்ட்டில் வைக்க போகிறோம். அடுத்து ஆட்னா இந்த 2ஐயும் ஆட் பண்ணி AXயில் போட போகிறோம். அதான் இதுக்கு வந்து அப்படியே வேர்டிங்ஸாக ஜம்ப் இஃப் நோ கேரி டு L1 எழுதியிருக்கு. அடுத்து இன்க்ரிமெண்ட் DLலை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அடுத்து இது மூவ் பண்ணியிருக்கோம், ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபில் பண்ணிட்டோம், இது ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து இது எப்படி சொல்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இது எப்படி மெமரைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.